பிடிக்காது. சௌமி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கிளி பச்சை. அண்ணே, கிளிப்பச்சை கலர்ல ஒரு ஜூஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவங்க என்னன்னா அவங்க எப்பவும் ஜாலியாக இருப்பாங்க. இந்த சீன் நான் கையை பிடிக்கலாம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு. ஓகே. வீட்டில் வந்து முடிய போகுதுன்னா அந்த செண்டை அடிப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு ஜீவா சார் முதல்ல பிடிச்சி விடுவார், அடிங்க அப்படின்னு. இது அடிக்கடி நடக்கும். அப்படியா? ரொம்ப நாள் பழகிருப்போம்ல. கேஷுவலா பழக. ஆமா, இப்படி எல்லாம் ஒண்ணு ஈராக விட்டுருந்தாப்பா. டிடி சக்சஸ் மீட் டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சிட்டாரு. ஓகே. நான் ஷாக்கு. 3வது தியேட்டர் விஷயத்துக்கு போகும்போது யாரோ மாப்பிள்ள வரலையே அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணு அண்ணே அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் கத்துறாங்க, நான் அப்படியே நிக்கிறேன். ஸோ கன்னியப்பனா அந்த லவ் அது வந்து பயங்கரமாக இருக்கு உண்மையா. ஏன்னா அது வந்து பிஃபோர் ரிலீஸ் வந்து டிடிடியில் இந்த கேரக்டர் இவர் பண்ணியிருக்காரு, இது எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியாது. ஆனால் ஆஃப்டர் ரிலீஸ், ஆஃப்டர் தியேட்டர் ரிலீஸ் ஓகே, ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறமா இன்னும் பயங்கரம். இந்த சௌமியா கன்னியப்பன் அப்படிங்கிறது அது ஒரு தனி ட்ராக்காக ஒன்று போயிட்டுருக்கு. அது ரொம்ப பியூராக அழகாக ஒன்று சௌமியா. அந்த சௌமியன் கன்னியப்பன் ஏன்னா இப்போ நாங்கள் அவங்கள பார்த்துருக்கோம். பிரார்த்தனா வந்து நாங்கள் ஒரு சில படங்களை பார்த்துருக்கோம். அபிசா பார்க்கிங் சைமல்டேனியஸாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கிங்கும் தலைவர் தமிழ் ஒரே டைமில் போயிருந்துருக்கலாம் எனக்கு தோணுது. பட் பிரார்த்தனா எங்களுக்கு நல்ல நோன் ஃபேஸஸ். அவங்களும் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிருக்காங்கன்னா ஒரு நோன் ஃபேஸாக இருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன்று உள்ள வரோம், ஒரு வைடர் ஆடியன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று உள்ள வரோம். ஒரு ஆல்ரெடி ஓரளவுக்கு நோன் ஃபேஸ் பிரார்த்தனா அவங்க. ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்தது அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துருக்கு. இல்லை உண்மை. அது அவங்ககிட்ட என்ன மாதிரி அந்த இது பேசுறீங்க? ஏன்னா அந்த எமோஷனல் சீன் இல்லை, அந்த குழி சீன் மெயினாக. அது இல்லை, குழி சீனில் வந்து ஆமாம் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, தெலுங்கில் ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் ஜிவி சார் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, இவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. அவங்க என்னென்னா அவங்க எப்பவும் ஜாலியாக இருப்பாங்க. அவங்க கூட இந்த ஒரு கேங் இருக்கும், அவங்க கூட பேசிட்டு நமக்கு அந்த குகுச்ச சுபாவனால நம்ம அப்படி ஒதுங்கி அனுப்போம். சில நேரம் மழை பெய்யுமா எங்கேயாவது தனியாக அனுப்பு, அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து ஆனால் நல்ல கம்ஃபர்ட்டாக. அப்புறம் இது வந்து சீனில் அவங்க தலையில் போய் கை வைக்க போகிறேன்னு முதலே சொல்லிடுவேன். அப்படி ஓகே ஓகே, இந்த சீனில் நான் கையை பிடிக்கலாம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு நான் முதல்ல அண்ணன் சொல்லிடுவேன். அண்ணன் அதை பண்ணட்டும்னு பண்ணுறேன். ஒன்றும் லிபினன்டையும் சொல்லுக்கா சொல்லிடுவேன், நிதிஷ் அண்ணன்டையும் சொல்லுவேன், லிபினன்டையும் சொல்லுவேன். ஒன்றா அவங்கள்ட்ட சொல்லி கை பிடிக்கும். ஓகே அவங்க எல்லாம் சப்போர்ட் அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இப்படி கேமரா கரெக்டாக அப்படி நில்லுங்க. இப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், நீ அவங்க ஃபோட்டோ பார்த்து ஓகே சொன்னால்தான் நான் இருக்கேன். அது அப்படிதான் சொல்லணும். அது படத்துலையும் சரி, இங்கேயும் சரி. ஓகே, இந்த வெல்கமிங் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் லகரம்னு ஒன்று பண்ணீங்க. லகரம்ல விஷ்ணு பரத் ஓகே அசோசியேட். அப்போ சும்மா ஒரு சின்ன ரோல் அது. அப்புறம் பெருசுனா இதுதான் சீரியலில் இருந்தோம். சீரியல் கலர்ஸில் இதே நல்ல நோன் ஃபேஸாக இருக்கு. இதே தேர்த்திடாது இல்லை, நம்ம சின்ன மருமகள் பண்ணுறாருல நவீன் அண்ணன், அவரோட ஃபர்ஸ்ட் சீரியல் அது. ஓகே ஓகே ஆமாம், அதில் பண்ண ஒரு ரோல் வில்லனுக்கு பிஏ மாதிரி இந்த கண்ணாடி கேரக்டர். அடுத்து எல்லாம் விட்டுட்டு போனதுதான். அடுத்து திரும்ப இது சும்மா ஒரு ரைட்டிங் ப்ராசஸ். அப்படி சும்மா அண்ணன் கூப்பிட்டு அப்படியே ஃபாலோ ஒரு 2 வருஷம் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படி வந்ததுதான். ஆமாம், தலைவர் தமிழ் அப்படி அப்படி ஆமாம். ஃபாலோ முதல்ல அண்ணன் வந்து இது பண்ண இருந்தார்ல, முமுக்கா படம் பண்ணுறது. அப்போ அது சாருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் அந்த டைமில் ஹெல்த் இஷ்யூனால முடியாமல் அப்புறம் இது பண்ணாங்க. அவர் எப்படி பழக்கம்? நிதிஷ் என்ன மெசேஜ் பண்ணி தான், வீடியோ இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்து இப்படி ஒன்று இருக்குடா இது பண்ணணும் அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு பண்ணார். அடுத்து நேரில் போனோம், அப்புறம் பேசினோம் ஒரு 3 நாள். நம்ம அந்த மாதிரி அடுத்து முடிஞ்சு அடுத்தது இதுக்கும் திரும்ப கூப்பிட்டுருந்தாரு. ஓகே ஆமாம், இது எங்கே கூப்பிட்டுருந்தாரு? குமிழி தான் கூப்பிட்டுருந்தாரு. குமிழி கூப்பிட்டுருந்தாரு. போனோடனே கதை சொன்னார். நானும் சர்ஜன் குமாளி அவன் இருந்தோம். அவர் எங்களுக்கு கதையே சொன்னார். கதை சொல்லுவோம் அழகாக இருக்கும். அவர் சொல்லுவாங்க ஓரளவு அவர் பேசுறது ஒரு மாதிரி. ஆமாம், அது பயங்கரமா இருக்கு. அவர் கதை சொல்றது அப்படி கேட்டு உண்மையாக அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். நாங்கள் அப்படிதான் சும்மா அப்படியே வந்தது. எனக்குமே தெரியாது இது ஒரு நல்ல ரோலு, வெயிட் ரோலு அப்படின்னு தெரியுது. வேற யாருனாலும் பண்ணலாம், நம்மளும் எதுக்கு சூஸ் பண்ணாரு? நான் கேட்கவும் செஞ்சு என்ன எதுக்கு நான் சூஸ் பண்ணேன். அதுதான் நல்லா இருக்கே, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன கொண்டு பற்றும் நீ செய்ய அப்படிதான். அப்படி வந்து அதனால எதிர்பார்க்கல இந்த அளவு ஒரு வெல்கம் கிடைக்கும்ல எதிர்பார்க்கல. இது கூட உங்களோட இந்த ஸ்கெட்ச் வீடியோஸ் பார்த்துருக்கோம், ரேண்டம் வீடியோஸாக நீங்கள் போடுறது இன்ஸ்டால போ. அப்படியே பார்த்துருக்கீங்களா? எங்க பக்கத்துல பண்ணிருக்கோம். அப்படியே ப்ரோ பண்ணிருக்கோம். ரெக்கமெண்டேஷன்ல வரும்போது சரி, அது இந்த தென்னை மரத்தை ஒன்று பண்ணீங்க. தென்னை மரம். ஆமா, அது ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வந்து ஏன்னா எனக்கு அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும்.
சரி சரி ஓகே ஏன்னா ஓகே பசங்க காலேஜ் டைம்ல இருந்து அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. ஜென்ரலாகவே அந்த ஸ்லாங் அந்த சைடு ஏன்னா ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த பாவங்கள் பரிதாபங்கள் தாண்டி ஆமா ஆமா அது ஒன்று அந்த கள் வந்து அது வித்தியாசமா இருந்தது. அது என்ன இப்படி ஒன்று வச்சிருக்காங்க? இல்லை அது இப்போ நம்ம எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இப்போ எங்கள் ஊரில் ஸ்லாங்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும். ஆமாம். நீங்கள் பீச் ஸ்லாங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஆனால் அழகாக இருக்கும், கேட்க அழகாக இருக்கும். நீங்கள் தொல்லுக்கு நான் போயிருக்கேன், மீன்பிடி அந்த இதுக்கு நான் போயிருக்கேன். ஓகே ஓகே. சிலது அவங்க பேசும்போது கேட்காது, என்ன அப்படின்னு இருக்கும் நமக்கு. அது எல்லா டிஃப்ரெண்ட். இப்போ இதில் நமக்கு சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி சும்மா ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு பிக் பாஸ் ஒன்றும் இல்லை, அந்த டைமில் சும்மா தொடங்குது. அதுக்கு முன்னாடி ட்ராமா பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டேஜ் அந்த மாதிரி. ஓகே. திருவிழா அந்த மாதிரி போய் பண்ணுவோம். அப்புறம் காலேஜில் 0 தான். ஓகே. ஏதாவது பண்ணதில்லை? இல்லை காலேஜில் படிப்பில் 0. ஏதாவதுன்னா ஹெச்ஓடி ஃபோன் பண்ணுவார், சுபாஷ் இது ஒரு இது இருக்குது ட்ராமாக்குன்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு, அதை தாண்டி தான் வெளியே போவோம். ஓகே ஓகே. அப்படி வந்தால் தான் அவர் சொல்லி எடுத்து அப்படி வந்து இந்த ரூட் பிடிச்சது. அந்த ஸ்கெட்ச் வீடியோ ஐடியா எப்படி? எதுனா அந்த ஸ்கெட்ச் வீடியோ பண்ணுறீங்களே அது பேர் ஒன்று பிடிச்சி ஸ்கெட்ச் எனக்கு அந்த ரேண்டம் வீடியோஸ் பண்ணுவீங்கல்ல? அது சும்மா நான் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்போம். காலைல ஒரு 9 மணிக்கு போகிறோன்னா ஒரு 2 மணிக்கு முன்னாடி கொட்டுன்னு ஒருத்தன் உண்டு. அதில் அவனுக்கு வந்து 2 மணிக்கு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ வாயில் வாரதை அடிச்சிடும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு பொண்ணு ஓடி போகிற மாதிரி. ஆமாம். அது வந்து ரியலாகவே நடந்தது, ரியல் ஸ்டோரி அது. அப்படியா? ஒருத்தரோட ரியல் ஸ்டோரி. அதை எடுத்து செல்வண்ணா சொன்னார், மக்களை நல்லா இருக்குல்ல பண்ணுவோம்ல, அப்படி எடுத்துகிட்டு போய் பண்ணது. அது நல்லா போச்சு. இப்போ லாஸ்ட் லவர்ஸ் டே ஒன்று பண்ணியிருந்தோம், அதுவும் 1.7 போயிடுச்சு. அதான். ஆமாம் ஆமாம், அது நல்லா இருந்துச்சு. அந்த இது ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால தான் மெசேஜ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களே. ஆப்வியஸாக இருக்கும். இப்போ டிடிடி இப்போ ஒன்று பண்ணோம், அந்த வெல்கமிங் சூப்பராக இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது எதிர்பார்த்தீங்க? ஏன்னா இப்போ கன்னியப்பனுக்கு ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது, அது நல்ல ஓகே கேரக்டராக பண்ணியிருக்கோம், அது பாராட்டுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அது பர்சனலாக கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மொட்டை மாடியில் சர்ஜென்ட்டை பேசுகிற அந்த ஒரு சீனு, 2K கிட்ட உனக்கு எங்கே புரிய போகுது 90s கிட்ட வழி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து என் ஃபோட்டோ பார்த்து ஓகே சொன்ன ஒரே பொண்ணு வந்தால அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் பர்சனலாக கனெக்ட் ஆகிறேன். ஆமாம், அவங்க ஃபோட்டோ பார்த்து ஓகே சொன்னால தான் நான் இங்கே இருக்கேன். அதே தான் உண்மை. அது என்னென்னா இல்லை எனக்கு தெரியாது, இது நம்ம ஒரு ரோல் தெரியும். இப்போ அந்த குழி சீன்லாம் எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்துட்டு ஓகே இது ஹக் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருந்து. எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே ஷூட்டில் வந்து நிதிஷன் வந்து பெருசாக டென்ஷனே இருக்காது, சரி ஜாலியாக இருக்கும். காலைல ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு முடிய போகுதுன்னா அந்த செண்டை அடிப்பாங்க. ஆமாம், அவங்க அங்கே இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு ஜீவா சார் முதல்ல பிடிச்சி விடுவார் அடிங்க அப்படின்னு. அப்போ அங்கங்கேயா நிற்கிறவங்க எல்லாரும் வந்து ஆடுவாங்க. அந்த வீடியோலாம் வரல, அது வரணும். ஓகே, ஜீவா சாரோட ஒரு வீடியோ மட்டும் பார்த்தோம் நாங்கள், அந்த ஒன்று மட்டும் பார்த்தோம். இது அடிக்கடி நடக்கும், அப்படியா? அடிக்கடி நடக்கும், ஜாலியாக இருக்கும். அவர் நான் ஆட மாட்டேன், நமக்கு அந்த ஒரு கூச்சு நான் அப்படி ஒதுக்கி வேற டக்குன்னு புதுசு இல்லை. ஜீவா சாருமே ஹாய்னா ஹாய் அவ்வளோ, எல்லாருமே அப்படி. ஜீவா சார் படத்தில் பார்க்குறோம் ஜாலியாக இருக்கு, அப்படிலாம் இல்லை அமைதியாக இருப்பார். ஓகே, ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆமாம் அமைதியாக இருப்பார். பிரார்த்தனா மேம் அவங்க வரும்போது மட்டும் அவங்க 2-3 முறை கூட்டிட்டேன் அப்படின்னு நடந்துருவாங்க. ஜாலியாக தானே இருந்து மொத்தமாகவே முடியும் போது, படம் முடியும் போது தான் எனக்கு ஓகே இது நல்ல. ராஜேஷ் இருக்கான், ராஜேஷ் தெரியல, ராஜேஷ் செஜ்ஜீர் அந்த பாம்பு போடுவான் அவன். இப்போ 2 பேருமே சொல்லிட்டு இருப்பாரு, நீ பாரு இது உனக்கு ஒன்று கொடுக்கும் நீ பாரு. எனக்கு இந்த ஒன்றுமே இல்லை, ஏன்னா நாங்கள் முதல்ல வந்தது ஃபன்னாக தான் இருந்தேன், ரோல் வந்து ஃபுல்லாகவே ஃபன்னாக இருந்து. அப்புறம் நிதிஷன் கிளிப்பச்சை கலர் என்ன ஜூஸ் கத்தாழை ஜூஸ் குடிக்கலாம் அதை மட்டும் சொல்லுங்க. கிளிப்பச்சை கலரில் ஒரு ஜூஸ் இல்லை அது ஃபர்ஸ்ட் இந்த சௌமி என்ன கலர் பிடிக்கும்? சௌமி உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? கிளிப்பச்சை அண்ணே, கிளிப்பச்சை கலரில் ஒரு ஜூஸ். இது அது ரைட்டிங் தான். நீங்கள் நிதிஷ் அண்ணன் இது எல்லாரையும் சொல்லணும். என்னன்னா எனக்கு என்னன்னா இந்த தேங்க்ஸ் இங்கே ஒரு இது நடந்தல சக்ஸஸ். இப்போ அவங்க ஆங்கர் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு கேட்கல, சரி நான் நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதில் எனக்கு யூஸ் பண்ணி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிதிஷ் அண்ணன். அப்புறம் இங்கே இன்னொன்று இருக்காரு, நம்ம லிபின் ஒரு அண்ணன் இருக்கார் அசோசியேட், இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னா நீங்கள் அவருக்கு தான் கொடுக்கணும். என்ன வரட்டு அப்படியா ஓகே இப்படிதான் இருப்பாரு. ஓகே, ஒரே ஒரு இதில் மட்டும் அந்த குளிசீன் மட்டும் எனக்கு இதாக வரல ஒன்று. நிதிஷன் அங்கிருந்து சொன்னார், ராசு பாஷா நீ எந்தானு காணிக்கிறேன் அது என்ன பாரியான குறைச்சி முடியும் செய். நோடா ஓகேடா நீ செய்தில்லைங்க இப்போ ஞாபகம் இருக்கடா அப்படி சொல்லுவார் அவர். ஜாலியாக இருக்கும். மறுநாள் கூப்பிட்டுட்டு நான் எனக்கு പറഞ്ഞു நீ ஒன்றும் இது பண்ணாத அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா ஃபோன் பண்ணி கேட்பாரு. அதே மாதிரி அந்த ரைட்டர் இருக்கார்ல ஒன் சைடில் வருவார்ல, தலைவன் அந்த சீனை நான் குழியில் நான் என்ன பண்ண போகிறேன்ற சீனை அவர் இதுக்கு முன்னாடி நடிச்சு எனக்கு அமைச்சாரு. அப்படியா நீங்கள் இது பண்ணணும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, அதை பார்த்தா நானுமே பண்ணேன். ஏன்னா நம்ம ஜாலியாக அப்படி போயிட்டு டக்குன்னு என்ன இப்படி பண்ணணும்
அவ்வளோ பேர் நிற்காங்க. அது எமோஷனல் சீன் வேற. ஆமாம் லைட்டா எமோஷனல். இல்லை நான் பயந்துட்டே இருந்தேன். நான் கடைசி வரைக்குமே முடிகிற வரைக்கும் இப்போ பேரை வந்திருக்கு நான் ஒர்க்கை கூட எடுப்போம். ஏதாவது செட் ஆகும் நீ இப்போ மியூசிக்கு நாங்கள் மியூசிக்கெல்லாம் போட்டு பார்த்தோம், அது நல்லா இருக்குது அப்படின்னு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி இங்கே ஹோட்டல் வரும்போது அந்த பாட்டு காட்டினாரு ராச. அது நான் அப்படி பார்த்துட்டு என்னன்னா நல்லா இருக்கு, இது நான் வரும்போது வருதா அப்படின்னு. அதேடா வருது வருது. ஓகே. தியேட்டரில் பார்க்கும்போது தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்து அது நல்லா இருக்குங்கிறது அப்படி தாண்டி படம் முடிச்சு வந்தப்ப ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அது போகும்போது கண்ணியப்பான்னு கத்துறதுலாம் இல்லை உண்மையாகவே எப்படி இருந்தது? இல்லை ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்து பண்ணுறோம். நம்ம ரொம்ப வருஷமாக நான் வருவேன், கொஞ்ச நாள் சீரியல் இருப்பேன், அடுத்து ஏதாவது இங்கே வருவேன் போயிடுவேன், அடுத்து ராஜஸ்தானில் ஒர்க் பண்ணேன், ஹைதராபாத்தில் இருந்தேன், இங்கே ஊர்லேயே இருக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா இங்கே இருந்தால் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அப்படின்னா இது இல்லை ஐடி அந்த மாதிரி தான், இந்த கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ இது வேண்டான்னு ஆனால் திரும்ப நம்மளை இங்கே கொண்டு வருது. ஆமாம் வந்துட்டு இது தேட்டர்லாம் போகும்போது மூணாவது தேட்டர் விஷயத்துக்கு போகும்போது யாரோ மாப்பிள்ளை வரலையே அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றா அண்ணே அப்படின்னு ஒன்று எல்லாரும் கத்துறாங்க, நான் அப்படியே நிற்கிறேன். என்னடா எல்லாத்துலேயுமே அது மாதிரி ஜீவா சார் இப்போ வந்து அப்படின்னு நிற்பார். நாங்கள் அந்த படம் முடியும்போது இப்படி ஓட நிற்போம்ல, ஒன்று இப்படி போனால் போங்கடா போங்கடா அப்படி ஜாலியாக சொல்லுவார். உடனே இல்லை நீங்கள் போங்கடா அப்படின்னு சொன்னால் எங்கள் எல்லாரையும் கையை பிடிச்சி இப்படி இழுத்து கூட்டுருவாரு. எல்லாத்துலேயுமே அவர் சொன்னார், டே சுபாஷ் மேடம் கன்னியப்பா. ஆமாம் ஆமாம். முன்னாடியே அவர் அவ்வளோவா பேசுனது இல்லை, அதுக்கப்புறம் கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கடா நல்லா. அது இது செமையாக இருந்திருக்குல்ல தேட்டர் விசிட்டில் எல்லாரும். ரொம்ப ஹாப்பி நான் ஒய்ஃப்னே ஒன் பண்ணி சொன்னேன் ஜாலி. ஏன்னா சந்தோஷம் நம்ம. ஏன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுனால தெரியல உங்களுக்கு. இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமானா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த வேலையை வந்து ஒரு இதாக ரொம்ப கஷ்டம். எங்கள் மக்கள்லாம் எப்படி தெரியுமா, பிறக்கும் போதே பாஸ்போர்ட்டோட நாங்கள் பிறப்போம். ஏன்னா எல்லாரும் அந்த சர்க்கிள் ஒன்று எழுதப்படாத விதி. அதனால நான் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்கல. எடுத்தா என்ன அனுப்பிச்சுடுவாங்க தெரியும். நான் எடுக்கல. எங்க சித்தப்பாவே அவரு சித்தப்பா கேரளா. சரி. அப்ப அவரு சித்தியெல்லாம் வேணும், இடம் பைசா தரேன், பைசா வாங்குவேன், ஆனால் எடுக்க மாட்டேன். இனி எடுக்கணும். அந்த கலவாணி விமல் மாதிரியா? ஆமா பைசா கொடுக்க. ஆமா எடுக்கவே மாட்டேன். ஏன்னா தெரியும் நான் எடுத்தேன்னா எப்படியாவது ஏதாவது சொல்லி நான் அனுப்பிச்சிடுவாங்க. நமக்கு என்னன்னா இன்னொன்று என்ன பாட்டியை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் ஒரு. ஸோ அதனால ஏன்னா இப்போ அவங்க இப்போ ரொம்ப ஏஜ் ஆகிடும். இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கும். அதான் சொல்றேன் இல்ல, அதான் சொல்றேன் எனக்கு அது இப்போ ரொம்ப தைரியமா இருக்குன்ற. இப்போ ரொம்ப தைரியமா இருக்கு. இப்போ சொல்றதுக்கு ஒன்று இருக்குல்ல. இப்போ எல்லாருமே இப்போ இதுக்கு முன்னாடி நான் பேசாத ஆட்களுக்கு எங்க ஃபேமிலியில இருந்து அப்படி எப்படின்னா எனக்கு சொந்தம் இருக்கா அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப இப்போ படம் பண்ணிட்டோம், ஸ்பாட்ல நீங்க சொல்றீங்க சார் அவ்வளோ பேச முடியாது ஜீவா சார், நீங்க ரொம்ப அமைதி அப்படிங்கிறீங்க. ஆனா எனக்கு இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பேசுவோம். இந்த டிடி சக்சஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. அது வந்து அது கண்ணன் ரவி சார் அந்த படத்தோட வெற்றி சார்ந்து வந்த செலிபிரிட்டிஸ் அவ்வளோ பேர். எனக்கு கண்ணன் ரவிஸோட மரியாதை மேல அவ்வளோ பேர் வந்துருக்காங்க. பார்த்திபன் சார், கன்னி சார். எனக்கு நீங்க ஒரு போட்டோ போட்டிருந்தீங்க, கன்னி சார் உங்களை கட்டி பிடிச்சி ஒன்று. கன்னி சார் தெரியுமா? முன்னாடி தெரியாது, என்ன தெரியாது. சொல்லுங்க. அந்த இல்லை நான் அப்போ நான் செஜ்ஜி இருக்கேன், அந்த பாம்பு போடுவான்ல, அவனை கையை பிடிச்சிட்டு சார் நிற்கா இருக்கு பேசுவோம் அப்படின்னு. அப்போ அங்கே எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் அங்கே அவர் சார் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் அப்படி நின்னேன், இப்படி போய் நின்னோம் நானும். டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டாரு. ஓகே நான் ஷாக்கு. அவன் எங்கடா உங்க தம்பியா நடிச்சிருக்கேன் இந்த மாதிரி கூட்டுறோம் போ. அவனை கூட்டு வந்து அவனையே கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் சொன்னாங்க. இந்த போஸ் வெங்கடன்னு, அப்புறம் வந்து வெங்கட் பிரபு சார் சொன்ன நமக்கு வெங்கட் பிரபு கோட் படம் எல்லாம் எடுத்து அவரு. அப்புறம் வந்து அந்த இதில் நான்மகான்ல சாரோட நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான்மகான்ல அவங்க அப்பா வருவார்ல, ஜெயபிரகாஷ் அவரு, நிறைய பேர். அப்புறம் அந்த வைபவன் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே டக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி இந்த வலைப்பேச்சு இருக்காங்களே. ஏன்னா நான் டெய்லி பார்ப்பேன். எனக்கு வந்து சினிமா சம்மந்தமான எல்லா இதுவுமே நான் டெய்லி பார்ப்பேன். இப்போ அவங்க என்ன மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட நேரடியாக போய் சொன்னேன், ஆனால் ரொம்ப நன்றி சத்யனா, ரொம்ப நன்றி, நல்லா இருந்துப்பா அதான் சொன்னேன். எல்லாருமே தேடி தேடி போய் பார்த்து. இன்னொன்று நான் விஜய் டிவியில் சீரியல் சப்டைட்டிலிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, நான் ஹைதராபாத்ல அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஹாட் ஸ்டாருக்கு. ஆமா, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம யாருக்கெல்லாம் சப்டைட்டிலிங் பண்ணமோ அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. சீரியல்லேருந்து தமிழும் சரஸ்வதி ஒன்று. அப்போ அதில் வந்து அந்த அவங்களோட தங்கச்சி ஒரு கேரக்டர். ஓகே பார்க்குறேன், இவங்களுக்கு நம்ம சப்டைட்டில் பண்ணிருக்கோம். நிறைய இது இருக்கும். பார்த்துட்டு ஆமாம் இவரையும் பார்த்துருக்கேன், இவருக்கு நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர். அப்புறம் இன்னும் அஸ்வின் அவர் வந்திருந்தாரு. எல்லாருமே பேசினாங்க. பிக் ஷாட்ஸ் எல்லாமே ஒரு பிக் ஷாட்ஸ் எல்லாரும் பார்த்திபன் சார், அதான் எல்லாரும் வர எனக்கு ஆத்தி சார், ரவிக்குமார் சார், எல்லாருமே
கண்ணன் ரவி சாரும் ஒரு ஃபுல்லாக கூட்டமாக இருந்து நான் கிட்ட போனேன் அப்படி இப்படி சிரிச்சாரு. சரி எடுக்கலான்னு பார்த்தேன், அப்படியே அவரே அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. புரியுது. கடைசியோ பார்க்க முடியல சார். அது எனக்கு இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் சொல்லுவேன். ஏன்னா அந்த தண்ணி அடிச்சு வர அந்த ஏன்னா அந்த மேக்கிங்ல பார்த்தோம், சர்ஜன் போட்டிருந்த அந்த மேக்கிங்ல பார்த்தோம். அது என்னதான் ஒரு சிம்பிள் திங் லைனு அதுக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு என்டர்டெய்னிங்காக கொடுத்துட்டாலும் அது ஒரு மேக்கிங்காக பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஸ்கிராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ணி 2 வீடை கிரியேட் பண்ணி டேங்க் ஒன்று எழுப்பி அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. கிளைமேக்ஸ் எடுத்த அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக இருந்தேன். எனக்கு கேமரா டீம் இருக்குல்ல, ஆமா, அது ஒரு புலி டீம். அது வந்து உண்மையாக சொல்கிறேன், ஒரு பப்ளு ஒன்றெல்லாம் புலி சவுண்டே இருக்காது. ஓகே, கண்ணு தான் அப்படி இது முடிச்சா அடுத்த சீனு அப்படி போயிட்டே இருப்பாங்க. நமக்கு என்னடா இப்படி கத்துறது இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜாலியாக அது பாட்டுக்கு போயிட்டு அந்த அசிஸ்டன்ட்லாம் ஓடுவாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. நான் பார்த்துட்டு என்ன இவ்வளோ அது மாதிரி ஃபைட் மாஸ்டர்ஸ் நல்ல எனக்கு தெரிஞ்சது 3-4 நாள் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜீவா சார்லாம் நான் பார்க்குறேன் துளியில உருள்றாரு. அந்த சேருக்காக பார்த்துட்டு இருக்கேன். இப்படி என்ன இவர் உருண்டுட்டு இருக்காரு சார். நல்ல நான் அப்படி சார் டைலாக் பேசணும் தேட்டரில் பார்ப்போம் எப்படி இருக்கு. நல்லா இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம இருக்கோம், ஃபுல்லாக பார்க்குறோம். எனக்கு அந்த ஒரே ஒரு அதில் ஒரு நான் சமையல் கூப்பிட்டு போகிறேன்னா அந்த ஒன்று, ஏன்னா அவருக்கு எனக்கு காமெடி அந்த ஒன்று. அடுத்து அந்த குளிக்கு அந்த இதில் என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டு ஆமாம் என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த 2 தான் ரொம்ப ஹாப்பி. என்ன சொல்கிறது, எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டனால தான் இது வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஓகே, இன்னொரு முக்கியமான கேரக்டர் உங்களுக்கு குட்டையை குழப்புற கேரக்டர் அவரை பற்றி இல்லைன்னா அவர் வந்து எப்படி நம்ம டக்குன்னு ரொம்ப நாள் பழகிருப்போம்ல. ஆமா, ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அந்த தவிடு அந்த சீன்லாம் எடுக்கும்போது என்கிட்ட சொன்னாரு, என்னடா நல்லா நடிக்கிறீங்க நீங்க, இப்படியே சொன்னாரு. நல்லா பார்த்துருக்கேன்டா, நல்லா வரேன்டா, இவங்க நல்லா கொடுக்கும். இப்போ ஏதாவது ஒன்றா கூட நம்ம ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அப்படி ஒன்று வருதுன்னா நல்லா பண்ணு. அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போடுறதுக்கான ஒரு எல்லாமே சஜஷன் மாதிரி கூட, சஜஷன் மாதிரி கூட. இப்போ நம்ம ஏதாவது அங்கே ஏதாவது ஒன்று போயிட்டு இருக்குன்னா சொல்லுவார், இது இப்படி தான்டா பண்ணணும், அமைதியாக இருக்கணும். அந்த இதை நமக்கு தெரியும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார். எல்லாமே அது அப்படியே அமைதியாக இருங்க, எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நான் எனக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்னொன்று இருக்குது, நம்ம போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒன்று நடக்கும்டா ஒரு அந்த மாதிரி தான். அவர் ரொம்ப ஜாலி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.